சார் 3 பேருக்கும் சார் இங்கே சார் ஜிப்ரான் சார் ஃபஸ்ட்டு இந்த படத்தில் நீங்கள் சந்தித்த டிஃபிகல்ட்டிஸ் எதனா இருக்கா? செக் த டிஃபிகல்ட்டிஸ் மியூசிக்கெலாம் எனக்கு நிறையா சேலஞ்சஸ் இருந்துச்சு. என்னென்னா படம் என்னதான் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கேலில் ஆரம்பிக்கும். ஒரு சார் அப்போது சொன்ன மாதிரி ஒரு ஃபேமிலிக்குள்ளே ஒரு அப்பாவுக்கும் குழந்தைக்குமா ஆரம்பிக்கும். தென் அது வந்து ரொம்ப பெருசாகிக்கிட்டே இருக்கும். பட் மியூசிக்கல்லி ஃபஸ்ட் பாயிண்ட்லேருந்து லாஸ்ட் பாயிண்ட் வரைக்கும் எல்லாமே கனெக்டடாக இருக்கும். ஸ்க்ரீன் ப்ளே வந்து ஐ மீன் ஹேட்ஸ் ஆஃப் டு த டேரக்டர். ஸோ ஸோ எமோஷனல் கண்டென்ட்டும் இருக்கும். அதே எமோஷனல் கண்டென்ட் ஒரு லார்ஜர் ஸ்கேலில் இப்போது ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ்லேயோ ஒரு ஸோ அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் மியூசிக்கல்லி பண்ணுங்கிறது எனக்கு மியூசிக்கல்லி கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருந்த ஒரு விஷயம். அண்ட் அப்புறம் இன்னொரு விஷயம் வேறு டேரக்டரோட பிகாஸ் அவரோட ரொம்ப கிளாரிட்டியாக இருந்தார். இது வேணும் எனக்கு, இந்த ஆப்ஷன்ஸ் போகிறது, இது இப்படி இருக்கலாம், இல்லை எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் ஃபஸ்ட்டு ஒன்று ஓகே பண்ணிட்டு செகண்ட் ஒன்று ஓகே பண்ணுறது, இன்னும் அந்த மாதிரி எனக்கு கன்ஃபியூஷன்ஸ் இல்லை. ஸோ அதனால் எனக்கு இது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு இந்த பாட்டு நான் சொல்லுவேன். சரவணன் சார் உங்களுக்கு சார். எஸ் சார். சார் உங்களுக்கு இந்த படத்துக்கான டிஃபிகல்ட்டிஸ் எதனா இருக்கா? இல்லை, எனக்கு டிஃபிகல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம விடிவி கணேஷ் சார் தான். ஏன்னா அவர் கூட நடிக்கிறதுன்றது எனக்கு அதான் மிகப்பெரிய சவாலாக இருந்தது இந்த படத்தில். ஆனால் சார் வந்து என்ன பண்ணிட்டாரு, படத்தோடைய மூடு மாறிடுன்னு சொல்லி நிறைய சென்சார் போட்டு எல்லாத்தையும் தூக்கிட்டாரு நிறைய விஷயங்களை. ஸோ எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்து நான் வேலை பார்த்தது நம்ம விடிவி கணேஷ் சார் தான். அவர் தான் தேங்க்ஸ் சொல்லணும். சரி சார், நீங்களும் சொல்லுங்கள் சார் என்னதுக்கான டிஃபிகல்ட்ஸ் இந்த படத்தில் என்னென்ன? இல்லை சார், எனக்கு அப்படி எதுவும் இல்லை சார். நான் ஒவ்வொரு என்ன சொல்கிறது, நம்ம ஒரு சீனை ஒவ்வொரு நாளும் எப்படி எடுக்க போகிறோன்ற ஒரு இதோடு தான், ட்ரீமோட தான் ஒவ்வொரு டைரக்டரும் செட்டுக்கு போவோம். அது கரெக்டாக முடிஞ்சுதான்றதை ஈவினிங் டபுள் செக் பண்ணுவோம். அப்படி தான் நான் இந்த ப்ராசஸை பார்த்தேன், அப்படி தான் இதுக்குள்ளே இருந்தேன். எனக்கு தனியாக அப்படி எதுவும் கஷ்டமாக எதுவும் தெரியல சார் இந்த படத்தில். இன்னும் சொல்ல போனால் எனக்கு சில படங்களில் நம்ம ப்ரொடியூசரை சில விஷயங்கள் கன்வின்ஸ் பண்ண வேண்டியிருக்கும். இந்த படத்தில் நான் என்ன நினைக்கிறேனோ அது எல்லாத்தையும் பண்ண முடிஞ்சதுனால எனக்கு கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்தது இந்த படம் பண்ணுறது மற்ற என்னோட படங்களை விட. அப்படி தான் நான் சொல்லணும் சார். மோகன் அங்கே முடிச்சுட்டு வரட்டும். அதாவது சொல்லுங்க. சினிமா சார்ந்த விழாக்களுக்கு வந்து சினிமா சார்ந்த பிரபலம் வச்சு தான் ஆடியோ ஃபங்க்ஷனோ டீசர் எல்லாம் வெளியிடுவாங்க. சரி. ஆனால் நீங்கள் விக்ரமராஜா சார் வச்சு பண்ணியிருக்கீங்க, அதுக்கு காரணம் என்ன? இல்லை, அவர் என்னுடைய நண்பர், நீண்டகால நண்பர். அதாவது இன்றைக்கி வியாபாரத்துறையில் என்னுடைய துறையிலே அவர் இருக்கிறாரு, அதை சார்ந்த மக்கள் அவர் கூட இருக்காங்க. ஸோ அந்த நட்பு ரீதியாக நான் வந்து அவரை என் கூட இணைச்சிக்கிட்டேன். அந்த நட்பு இன்றைக்கி இல்லை, இன்றைக்கி ரொம்ப சிறு வயசுலேருந்தே இருக்குது. இந்த நட்பு எங்கே தொடரும், இது வந்து அதுக்கு எல்லையே கிடையாது.